கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். கைஸ், நம்ம இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளாக வெரி சிம்பிளாக ஒரு சின்ன ப்ரீசெட் லிங்க்கை வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். அதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ப்ரீசெட் லிங்க்கு இல்லை எக்ஸ்எம்எல் லிங்க்கு இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீசெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன இமேஜை மட்டும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நம்ம வேறு இன்னும் பண்ண போகிறதுல இமேஜ் அண்ட் லிரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அந்த இமேஜ் ஃபைல் மிஸ் ஆகிருக்கும். அந்த இமேஜ் ஃபைலை ஆட் பண்ணுறதுக்கு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கொடுத்து இது லாஸ்ட்டாக ஸ்டார் போட்டிருக்கிற ஆப்ஷனை கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜ் எவ்வளோ தூரம் எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு அலைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு எஃபெக்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ரெண்டு எஃபெக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா காஷன் பிளர், சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். காஷன் பிளரை எடுத்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த இமேஜ் இப்படி தான் காட்டும். இதை வந்து வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இதில் வந்து சர்க்கிள்குள்ளே எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கொடுத்து மறுபடியும் அந்த ஸ்டார் போட்ட இதை கொடுத்து அந்த இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை அலைன் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை கரெக்டாக ஒழுங்காக ஒரே சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இதில் எப்பறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதிலேருந்து அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிரிக்ஸை காப்பி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்து இந்த லிரிக்ஸை போட்டுக்கோங்க. லிரிக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இந்த லிரிக்ஸை கரெக்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லிரிக்ஸ் வேணுமோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பீட் மார்க் செட் பண்ணி நீங்கள் அந்த லிரிக்ஸை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.